பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அவல் பாத், போகா பாத் இது வந்து சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக, ஈவினிங் ஒரு டிஃபன், சப்போஸ் டின்னர் கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். போகா வந்து பார்த்திங்கன்னாக்கா அவல் வந்து அயன் சத்து நிறைய இருக்குதுன்னுவாங்க. ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. சுகர் பேஷண்ட்டுக்கு, ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்ல ஒரு டிஷ்ஷு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி அவல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஒரு 4 பேருக்கு ஆகிற அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், பெரிய கிளாஸு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா 350 கிராம் பிடிக்கிது. 350 கிராம் அவல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிடலாம். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் இதில் உப்பு நல்லா பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வாட்டி கழுவி ஊற்றிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னொரு வாட்டி கழுவிடுறேன். நல்லா அலசி எடுத்துட்டால் போதும். இது மெலிசு அவல் இது. ஸோ நம்ம சும்மா 2 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டோம்னா போதும். தண்ணி ஊற்றி ஊற விட வேணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதோட நான் வந்து கருவேப்பிலையும், பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. இதோட வெங்காயம் சேர்த்துறேன். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்ப நீங்கள் இந்த மிளகா கூட்டவோ கொறிக்கவோ செஞ்சுக்கிடுங்க. அடுத்து இதை கொஞ்சம் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் கொஞ்சம் கேரட் கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். கேரட்டும் பின்ன வந்து மொச்சை, நீங்கள் இல்லைனாக்கா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் இதோட. அதோட ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே அவலுக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோம்னாக்கா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் போயிடணும். அது சென்டரில் எடுத்து தண்ணி வச்சுட்டிங்கன்னாக்கா அதை செய்யணும். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுறணும். இப்போ இதுக்கு வேணுன்ற மல்லி செடி நம்ம சேர்த்துடணும். இப்போ இதோட நம்ம அலசி வச்சுருக்க அந்த போகா அவலை வந்து சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அவல் உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவல் பாத் என்னென்னா இஞ்சி பூண்டு போட்டோம்னாலே நம்ம பாத்தணும். ஸோ நம்மளுடைய அவல் பாத் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.